பொருள். யாரும் வரல இன்னும் லைன்ல. வரட்டும் வரட்டும் வரவங்க காலையில் வந்தாங்க மாட்டு 11 மணிக்கு வந்தாங்க தனிப்பட்ட முறையில். ஆஹா, சரி சரி. என்ன பண்ணிட்டு இருக்குது சொல்லுங்க. இப்பதான் வந்து உட்கார்ந்தேன் ஐயா. கொஞ்சம் புக்கு படிச்சுட்டு இருக்கேன். ஆ கொஞ்சம் வலியா இருந்தது. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல ஐயா. குளிச்ச பிறகு கழுத்து மட்டும் கொஞ்சம் வலிக்குது. இருங்க வாங்க, நீங்க முகம் தெரியலையே. தேவா காட்டுறேன் பாருங்க. பாருங்க. இந்த இடம் இந்த கழுத்து மட்டும் கொஞ்சம் வலி இருக்கு ஐயா. அப்படியே கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இப்படி ஆட்டி ஆட்டி பாக்குறேன். வலி கொஞ்சம் வலி இருக்கு. காலையில எந்திரிச்சதுல இருந்து வலி இருக்கு கொஞ்சம். கை கால் வலியில கொஞ்சம் பரவாயில்ல. உடம்பு ஃபுல்லா வலியா இருந்தது காலையில. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. தலையாட்டுங்க, இப்படி தலை இப்படி அப்படியே வட்டம் அடிங்க. இந்த இடத்துல நரம்பு மாதிரி எதுவும் இழுக்குது ஐயா. யார்கிட்ட சொல்லி அவ்வளவுதான். அதெல்லாம் வந்துடும் அது போதும். இந்த அளவுக்கு முன்னேற்றம் எல்லாம் வந்துடும். எலுமிச்சை சாறு குடிச்ச பிறகு கொஞ்சம் பரவாயில்ல ஐயா. இது வாந்தி வர மாதிரி நின்று போச்சு. நல்லா கையில நல்லா இருக்கு. கையை இறுக்கி பிடிங்க. நல்லா இருக்குங்க. நல்லா முறுக்குங்க. குத்துற மாதிரி நல்லா முறுக்குங்க கையை இறுக்கி பிடிங்க. அப்படியே கையை இறுக்கி பிடிங்க. ஒரு எலுமிச்சை பழத்தை புளிகிற மாதிரி புளிங்க பார்க்கலாம். எலுமிச்சை பழத்தை இப்படி புளியுங்க. அப்படி கையில பிடிச்ச வலி இழுக்குது. சரி. இப்ப வலி இருந்தா சரி. ஓவரா டைட் பண்ணோம்னா வலிக்குது ஐயா. அது வரட்டும். அந்த வலிச்சு விடுங்க. வலிச்சு விடுங்க. இந்த பெண்ட் இடத்துலதான் வலி இருக்கும். தானா வந்துடுறது. எதுக்கு தெரியும்னா இப்போ அது வலிக்கட்டும் வலிக்காம இருக்கட்டு போட்டு அந்த அசைவு தொடங்குதான்னு பாக்குறதே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அது பழைய நிலைக்கு திரும்புதா, நீங்க வந்து தூக்கணுங்கிறதோ அப்படிதான் கிடையாது. அது வந்து பழைய நிலைக்கு அந்த வலுவழுப்பு இருக்குதான்னு பாக்குறதுக்கு. வலுவழுப்பு வந்துருச்சா, கொஞ்சம் கொஞ்சம் வருதா அப்படிங்கிறது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அப்படிங்கப்ப கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. கை பாருங்க, இருங்க கிட்ட காட்டுறேன். கையெல்லாம் நல்லா நீளுது. கை நல்லா நீண்டுதுல. கையில நல்லா நீண்டு வருது ஐயா. வழவழப்பு தெரியுது எனக்கே. கைக்கு வழவழப்பு இருக்கு கொஞ்சம். நாங்க மூஞ்சிக்கு முன்னாடி காட்டுங்க. எங்கேயோ காட்டுறீங்க. உங்க மூஞ்சி மறைங்க. கையால மூஞ்சி மறைங்க. இப்படி மறைங்க. கையால மூஞ்சி மறைங்க. கையால உங்க முகத்தை ரைட். நல்லா நீட்டுங்க. இப்ப காட்டுங்க. அந்த ஆள்காட்டி விரல் அப்புறம் சுண்டு விரல் வந்து சேர்ந்து வரணும். சுண்டு விரல்லாம் சேர்ந்து வரணும். தனித்தனியா இருக்கு ஐயா. இப்போ தனித்தனியா இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து வரணும். அந்த மாதிரி சேர்ந்து வரணும். பாருங்க, அப்படி சேர்ந்து வரணும். பாருங்க, ஆள்காட்டி சுண்டு விரல் எங்கேயோ போகுது பாருங்க. சுண்டு விரல் வந்து தனியா நிக்குது பாருங்க. சுண்டு விரல் தனியா போகுது, ஆள்காட்டி விரல் தனியா போகுது. இந்த இடது கை காட்டுங்க. இடது கை. வலது கை காட்டுங்க. வலது கை. இடது கை காட்டுங்க. மேல தூக்கி காட்டுங்க. ஒன்றும் தெரியல. சரி ரைட். பாரு, அந்த சந்தெல்லாம் அடைபடணும். பாருங்க, இந்த வலது கையில 3 விரல் இருக்குல்ல, அந்த சந்து மாதிரி வரணும். அது சந்து அடைச்சிருச்சு. இதுதான் கொஞ்சம் அடைக்கணும். இந்த நடுவுல பெரிய விரல் மட்டும்தான். அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் நேரம் நிமிரணும். நிமிரணும். இது போதும். இதுதான் அடிப்படை. இதுதான் எல்லா பக்கம் நடக்குது. என்னது, எல்லா பக்கம் இதுதான் நடக்குது. நீங்க கையை காமிச்சாலே அது சரியா போயிடும். நீங்க கையை மட்டும் காமிச்சவே நம்ம சரியா போயிடும். இந்த கையில என்ன நடக்குதோ எல்லாமே எல்லா இடத்துல ஒரே மாதிரி நிமிந்துட்டு வரும். சரிங்க. அது காலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. கையை வேலை செய்தா, இப்ப காலை காமிச்சாலும் அதுதான் எல்லா இடத்துலயும் அது வேலை செய்யுது. நரம்பு மண்டலம் பூரா விடுதலை அடையுது. சரிங்க. நரம்பு மண்டலத்துக்கு அப்புறம் இந்த சளியும் அந்த உணவோடு சேர்த்த நச்சுத்தன்மையும் பழைய மருந்து பூரா கரைச்சி எடுக்கிறோம். எவ்வளவு முன்னேற்றம் பாருங்க. 12 நாள்ல 11 நாள் 12 நாள் 20ஆம் தேதி 21ஆம் தேதி நம்ம சேர்ந்தீங்க. ஆமா, இல்ல 30 நாள் கூட ஆகல. அது என்ன இருக்குது, இந்த எலுமிச்சை சாறு குடிச்சேன். அதன் பிறகு நீரை மட்டும் மருந்தாக அருந்தி வருகிறேன். மருந்து மாதிரி இருந்தது. அப்ப என்ன, வளவளப்பு போகுது. நீர் மாதிரி மருந்து போக போக வளவளப்பு போகும். அதெல்லாம் அந்த வளவளப்பு போக போக மிச்சம் இருக்கிற வேலை என்ன பண்ணணும்னா, இந்த உடம்புக்கு வந்து எல்லா இடத்துலயும் அந்த எண்ணெய் போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே 50 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது பழைய மருந்து எல்லாத்தையும் கரைச்சி சிறுநீர்ல கொண்டு போயிடும். இதுல சிறுநீர்ல கொண்டு போயிடும். அது போயிட்டே இருக்கு. அப்புறம் சேகரிக்கப்பட்ட எல்லா விஷயமும் நாக்குல வந்து நிக்க. நாக்குல இருந்து மலத்துல வந்து நிக்க. அது கரெக்டா கிட்டத்தட்ட ஒரு 72 மணி நேரம் எடுத்துக்குது. 72 மணி நேரம். சரிங்க.
எடுத்துக்கிறேன். 72 மணி நேரம் ஓய்வு கொடுக்கறப்ப அந்த கசப்புல அதுக்கு தான் வாந்தி ம். வரும். வாந்தி வர்றப்ப ஆமா. எலுமிச்சை சாறு கூட்டி ம். இறக்கி விடுறது. எலுமிச்சை சாறு கூட்டி இறக்கிட்டேன்னா சரியா போயிரும். ஆ, சரிங்க. அப்புறம் அந்த கொஞ்சம் காற்று பரவால்ல. ஆமா, அந்த மலத்துவாரத்தில் காற்று பிரியிற மாதிரி இருந்ததுன்னா அப்ப என்ன பண்ணலாம்? ம். மலத்துவாரத்தை ம். கழுவி விடணும். ஆசன வாயை கழுவி ம். விடணும். அப்ப உள்ள கழுவி புழுக்க விடணும். பிடிக்க கட்டி கட்டியே திரி திரியா கட்டி கட்டியே சின்ன சின்ன புழுக்க மாதிரி வரும். கல்லு மாதிரி இருக்கும் அப்படியே. எப்படி ஆ, ஆ, கல்லு மாரி உருண்டு இருக்கும். உருண்டை உருண்டையா சிறு சிறு இந்த மாதிரி வரும். அது பொத்துட்டு புடக்கணும் ம். கொட 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 சும்மா லேசா அப்படியே கடலப்பருப்பு மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி திப்பி திப்பியா வரும். ஆ, சரியா போச்சு. ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் அதிகமா சேர்ந்துருச்சுன்னா நல்லா கடைசியில் கீரை ஒண்ணு போட்டு அல்ல முருங்கைக்கீரை நல்லா ஆ. போட்டு நல்லா நல்லா ம். முறுக்கு நல்லா வேக வச்சிடணும். ஆஹா, நல்லா சரிங்க. வேக வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ம். அவல் போட்டு பிணைஞ்சு அதை சாப்பிட்டுட்டோம்னா சரிங்க. அப்புறம் அதை ம். அடிச்சிட்டு கொஞ்சம் அவல் போட்டு அவல் போட்டு சாப்பிடலாம். அல்லது ஒரு தோசை போட்டு ம். முருங்கீரை வணக்கி ம். சாப்பிட்டோம்னா முருங்கை இந்த தோசை எதுக்குன்னா அந்த முருங்கீரை சாப்பிட்றதுக்காக. எதுக்கு? சாப்பிடுறதுக்கு. முருங்கைக்கீரை சாப்பிடுறதுக்காக. சாப்பிட்றதுக்காக தோசை வச்சுக்கிறோம். சப்பாத்தி என்ன வேணா ம். சோறு கூட போட்டுக்கலாம், இட்லி ம். கூட என்ன வேணா வச்சுக்கலாம். அப்புறம் மறுபடியும் நம்ம சரிங்க. சுத்தப்படுத்த போறோம் இல்லையா? இதெல்லாம் வந்து மனதை ம். ஏமாத்துறதுக்காக பண்ற வேலை. ஆ, அந்த சரிங்க. இங்கெல்லாம் பாருங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் ம். கொஞ்சம் சதை வர ஆரம்பிக்கும். லேசா சதை வர அங்கங்க அப்படிங்களா? மினுமினுப்பு சதையெல்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த தெரியுதுங்களா ஐயா உங்களுக்கு? ஆமா, அந்த சதையெல்லாம் தெரியுதுங்களா? வந்து ஆமா இழுத்து பிடிக்கிறதெல்லாம் போயிடணும், மிருதுவாகணும். ம். ம். இல்லாட்டி இழுத்து பிடிச்சிட்டு கிடங்க பாருங்க, கையில இழுத்து பிடிச்சிட்டு ம். கிடந்ததே இல்லையா? ஆமா. இத கையெல்லாம் புடிச்சிட்டு இருக்கு. இப்ப ஆமா அந்த ஐயா. இதேதான் மூஞ்சியுமே, எல்லாமே மூஞ்சி முதல்ல ரத்தோட்ட வர மூஞ்சில இங்கெல்லாம் பாரு, இந்த கருப்பெல்லாம் போயிருச்சு, இந்த கருப்பெல்லாம் போயிரும். ம். ம். அப்ப அப்ப வந்து நீங்க என்ன பண்றீங்க? உணவுங்கிற அசுத்தத்தை ம். நீங்க கொடுக்கல, உணவுங்கிற விஷத்தை நீங்க கொடுக்கல. ரசத்தை குடுக்கல. உணவுங்கிற விஷத்தை கொடுக்காம நீருங்கிற மருந்தை கொடுக்கும் பொழுது அது கரைச்சி வந்து ரத்தத்தை ம். சுத்தப்படுத்துது. ம். இவன் காட்ட ரத்தம் இல்லைம்பா. என்ன ரத்தம் இல்ல? ஆமா. தெரியாது. ரத்தம் வந்து தானா உற்பத்தி ஆகும். ம். அது காற்று தான் முக்கியம். சரி, இப்ப ஒரு 5 நிமிஷம் படிச்சு நிறைவு செய்யலாம். சரியா? ம். சரிங்க ஐயா. ஆ, 43ஆம் பக்கம். வாழ வேண்டிய வழியின் சுருக்கம். 43வது இது 43வது பாடங்களா? 43வது பாடம் பாடம். 217 பக்கம் 210. 210. ம். அப்படியே படிங்க பார்க்கலாம். மனிதன் அழிவதில்லை. வாழ வேண்டிய வழியின் சுருக்கம். சரிங்க ஐயா. மனிதன் அழிவதில்லை. மனிதன் அழிவதில்லை. அவன் மனத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறான். ம். மனம் உடல் அழிந்த பின் பின்பம் வாழ்கிறது. அதாவது உடல் அழிந்து நாம் பின்னம் மனம் வாழ்கிறது. உடல் அழிஞ்சாலும் மனம் மனம் வாழ்ந்து, வாழ்கிறது. மனம்தான் அடிப்படை. ஆ. நாம் 700 கோடி மக்களுக்கு இணையாக சுமார் 7000 கோடி மனித ஆவிகள் இவ்வுலகில் நம்முடன் வாழ்ந்து வருகின்றன. ஆ, அவை 3 வகைப்படும். ம், முதல் வகை இயேசு கிறிஸ்து, நாகூர் ஆண்டவர், ராகவேந்திரர் போன்ற சித்தர் வகையை சேர்ந்தவை. அவை ம், மறுபிறவி எடுப்பதில்லை. ம். இவை தன்னை வணங்கியவர்களுக்கு நன்மை செய்து முக்தி நிலையை நாடி செல்கின்றன. ஆ, 2ஆம் வகை ஆவிகளே பெரும்பாலானவை. அவை பெரும்பாலும் கோவில்களில் தங்கியிருந்து மறுபிறவியை எதிர்நோக்கி இருக்கின்றன. ம், பெரும்பாலும் நம் குலத்திலேயே மறுபிறவி எடுக்க முயற்சிக்கின்றன. ஆ, 3ஆம் வகை ஆவிகள் தீயவை. அவை பெரும்பாலும் இடுகாட்டிலும் பாழடைந்த கட்டிடங்களிலும் தங்குகின்றன. ம், அவை மக்களை பிடிக்கக்கூடும். சிறு குழந்தைகளுக்கு தாயத்து எனப்படும் தடையை கட்டி வைப்பது நல்லது. ம். இதெல்லாம் நிஜமாயா? இதெல்லாம் நிஜம்ன்றீங்களா? இதெல்லாம் இருக்கட்டும் அப்படி சொல்லி முதல்ல ம். இதெல்லாம் இந்த ம். ஆவிகள் வந்து அப்ப அது அந்த யாரு செய்வாங்கன்னா ஆ, ம். அதுக்கு வெள்ளி வைப்பாங்க. வெள்ளி வெள்ளி தாயத்து ம். போடுவாங்க இல்லையா? ஆமா. அந்த வெள்ளி ஆ. தாயத்து இருந்தால் அது வராது அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை. சரிங்களா? ஓஹோ! சரி, சரிங்க. அதுல வந்து தொப்புள் கொடியை போட்டு வச்சிருப்பாங்க. தொப்புள் கொடி, அம்மாவுடைய ஆமா. தொப்புள் கொடி அதுல போட்டு வச்சிருப்பாங்க, கொடி போட்டு போட்டு. கட்டுவாங்க. ம். அது ம். பேர் ம். தாய் சேத்து. சரிங்க. அதுல ஏதாவது குழந்தைக்கு வந்துச்சுன்னா அந்த அதுல இருக்க தொப்புள் கொடி எடுத்து பொடி பண்ணி ஆ. நாக்குல தடவி ம். குழந்தைகளுக்கு சரி பண்ணுவாங்க. அதுதான் உண்மையான சத்து இல்லையா? ஆஹா. இதெல்லாம் வேற சரி, ஒண்ணும் சரி. கிடையாது. இதெல்லாம் இந்த தீய ஆவிகள் மனிதர் வந்து தீயத்தன்மை உடையதெல்லாம் அப்படி பண்ணுதுங்கிறாங்க. ம். இதெல்லாம் உண்மையாலுமே ஆஹா. இந்த உண்மையாலுமே ம். கேட்டீங்கன்னா அந்த அது வந்து ஒளியினுடைய இன்னொரு வகைதான் தீய ஒளி.
தீய ஒளி. ஆமா, தீய ஒளி தான் அப்படி பண்ணும். இப்ப நம்மகிட்ட நல்ல ஒளி, இப்ப நீங்க வந்து உணவு பழக்கத்தை விடுகின்ற பொழுது நல்ல ஆவிகள் உங்ககிட்ட வரும், ஓஹோ! சரி, சரி. உங்களுக்கு உதவி செய்யும். அப்ப எப்ப நீங்க உணவு பழக்கத்தை ம், விடுறீங்களோ நல்ல போட்டான்ஸ், ம், அதனாலதான் சுத்தமான காற்று இருக்க வேண்டும், தனிமை இருக்க ம், வேண்டும், தூய்மை இருக்க வேண்டும் சொல்றான். ம், அப்ப உங்களுக்கு அதனால புத்தகத்தை படிக்க வைக்கிறப்ப நான் உங்களை கூப்பிடுறேன். இதெல்லாம் வந்து நல்ல தன்மை, நல்ல ஆவி, நல்ல எண்ணங்கள், புரியுதா? இதெல்லாம் சரி. இதெல்லாம் போட்டோ, இதெல்லாம் ஒளித்துகள் தான். ஆஹா. இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் உண்மைதான். ஒளித்துகள் தான். அப்ப சொல்றாங்கல்ல அங்க போகாத. அப்ப ம், வந்து அதுக்கு தான் நல்ல ம், எண்ணங்கள், நல்ல நல்ல எண்ணங்கள் இருந்தா எந்த தீய ஆவியும் வராது. நல்ல நல்ல ஆவிகள் தான் வரும். ம், நல்ல எண்ணங்கள், அப்ப நல்ல துகள் தான் வரும். ம், ம், இதெல்லாம் அந்த நல்ல அந்த அந்த முயற்சி, உடம்புல என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ம், எண்ணங்கள், நல்ல ஆவிகள், நல்ல துகள்கள் வரும். ஆவிங்கிறது ம், ஒண்ணு இல்ல, சரி. அதெல்லாம் துகள் தான். என்னது? கண்ணுக்கு தெரியாத துகள். துகள்கள். ஆஹ் இப்ப உங்க உடம்புல மட்டும் ம். கோடிக்கணக்கான இந்த மாதிரி இப்ப எங்கிட்ட என் உடம்புல எத்தனை பார்த்து பல்லாயிரம் கோடி துகள் என் உடம்புல உட்கார்ந்து இருக்கும். ஆஹா. நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. தெரியாது. இந்த நான் செய்யற பயிற்சிக்கு அது உதவி செய்யும். தொடர்ந்து சுறுசுறுப்பா இருக்கிறது, தொடர்ந்து ஓஹோ! சரி. சுத்தப்படுத்துறது, புதுசு புதுசா ம், கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யறது. இப்ப நான் கண்டுபிடிக்கிறதெல்லாம் அதுதான். ம், என்னோட முயற்சியும், என்னோட ஆசிரியரோட முயற்சியும், நல்ல ம், ஞானிகளுடைய முயற்சிகள், நல்ல அறிவாளிகளுடைய முயற்சியும், நல்ல ம், சிந்தனையாளர் முயற்சிகளும் எனக்கு உதவி செய்கிறது. ம், திருவள்ளுவர் இப்படி எழுதலைன்னா இந்த முயற்சி பண்ண மாட்டேன். அவர் சொல்லுவாரு, ம், தேடிக்கிட்டே இரு, முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. யாரு ம், தந்தாட்டையும் யாரு தந்தாலும் தராட்டையும் கடவுளே ஆனாலும் தரவில்லை என்றால் நீ முயற்சியை கைவிடாதே, முயற்சியை. ம். கைவிடாது. ஆமா, அதாவது நமக்கு எப்பயுமே அவநம்பிக்கை இல்லாமல் செய்துட்டே வரணும். இப்ப வந்து நாம என்ன சொல்லணும்னா, அதான் வெளியறிவு உள்ளறிவுன்னு சொல்றான். அதாவது ம், வெளியறிவு நான் சொல்வதெல்லாம் யார் சொல்றதும் கேட்கணும். ம். உங்க புத்தியை கொண்டு முடிவெடுக்க உண்மையான வேண்டும். முடிவெடுக்கணும். அதற்கப்புறம் மனசுக்குள்ள கொண்டு போய் எந்த அளவுக்கு இது நன்மை இருக்குது, எந்த அளவுக்கு தீமை தீமை இருக்குன்னு இருக்கு. பார்த்துட்டு, நன்மை இருந்தா அந்த ஆமா. பக்கம் நின்னுக்கணும். நன்மை இருந்தால் ம். அந்த பக்கம் நின்னுக்கணும். அப்ப மனதை கண்டபடி ம், செலவில்லாம, மனதை கண்டபடி செலவு செய்யாமல் ம், நல்லதின்பால், நல்லதின்பால் நல்ல ம், பக்கத்தின்பால் நின்று மேலோங்கி ம், வர வேண்டும். ம், இது யார் முடிவெடுக்கணும்? அவங்க ம், அவங்க முடிவெடுக்கணும். அதுதான் அதுக்குதான் என்ன ஆமா. சொல்றாரு? எப்பொருள் யார் யாரவை கேட்பினும் யார் யார் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவே. அறிவு. ம். அப்புறம் அதுக்கு இந்த பக்கமே 42 எழுதியிருக்காரு பாருங்க. எந்த பொருளையும் பற்றியும் படிக்காதே, எந்த பொருளை பற்றி 42 அப்படியே படிங்க. 40 நாப்ப- 42 திருக்குறள். வெளியறிவு, வெளியறிவு உள்ளறிவு ஆமா. அங்கேயே இருக்குது பாருங்க. எந்த பொருளை பற்றி யார் பேசினாலும் அவற்றை நன்றாக ஆராய்ந்து அந்த பேச்சுக்களில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்று யோசித்து ம், அறிவது வெளியறிவு ஆகும். ம், இந்த திருக்குறள் உள்ளறிவு பற்றி சென்ற ம், விடத்தால் செலவிடாது தீது ஓரிரி ம். நன்றின் பால் உட்பது அறிவு. ஆ, மனதை அதன் விருப்பப்படி அலைய விடாமல் தீமையை ஒதுக்கி நன்மையின் பால் அது செல்லும்படியாக யோசித்து அதை நடத்துவது உன் அறிவு ஆகும். ம். மேற்கண்ட இரண்டும் மனிதனுக்கு அவசியம். ஆ, அவ்வளவுதான். இது எவ்வளவு ம், பெரிய வள்ளுவர் இது சொல்லினா நான் எப்படி இதை எழுத முடியும்? எப்படி நான் ம், சிந்திக்க? அப்ப எனக்கு நன்மை. நான் ஏன் இந்த நீர்ப்பயிற்சி பண்றேன்னா, எனக்கு ஆ, செலவில்ல, உயிர் போறதில்ல, 10 பைசா செலவு ஆ, கிடையாது, ஆரோக்கியம் கிடைக்குது, ம், காற்று கிடைக்குது. ம், அப்ப வந்து பஞ்சபூத சக்தியில் உடம்பு இயங்குது. அப்ப இந்த உணவுங்கிறது போதையை நான் புரிஞ்சுக்கிறேன். ம், உணவுங்கிறது போதை. அது கோடிக்கணக்கான ஆண்டுகளை பழக்க வழக்கத்தினால அது பெற்றோரோட தொடர்ந்து நம்மளையும் சாவடிக்குது. அப்ப ம், தனித்திருந்து பாழுகின்ற கூட நம்ம இயற்கையோடு சேர்ந்துடுறோம். நம்ம இயற்கையோடு ம். சேர்ந்து வாழ்கிறோம், அவ்வளவுதான். என்னது? ஆமா, இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறோம். அப்ப இயற்கை நம்மள எப்படி அடிக்கும்? பசி தாகத்தை ம், கட்டுப்படுத்தியாச்சு. நம்ம ஆமா. தண்ணீரை வைத்து சுத்தப்படுத்திக்கிட்டே வர்றோம். தண்ணீரை ஆ, வைத்து சுத்தப்படுத்த சதைகள் சுத்தமாகுது. சதைகள் சுத்தமாகுது. ம், இயற்கையான குழந்தைய பிறந்த பொழுது இவ்வளவு ஆரோக்கியமா இருந்தா அந்த நிலைக்கு நீங்க வந்துடுறீங்க. சரி. இப்படித்தான் வாழ்ந்து உயிரை விட வேணும். இன்றைக்கு 100 ம், ஆண்டுகளாவது வாழ்ந்து ம். அதுக்கப்புறம் தான் உயிர் விடணும். என்னது? 100 ஆண்டுகள். 100 ஆண்டுகளாக ம். வாழ்ந்து அதுக்கப்புறம் தான் முக்தி அடையணும், உயிரை விடணும். அது தானாவே உயிர் போகும். தானாவே உயிர் போகும். ம். எந்த வகையான நோய் நொடி இல்லாமல் பிரிய வேண்டும். என்னது? இல்லாமல். ம். நோய் நொடிகள் இல்லாமல் பிரியணும் அது. அதுவே பிரியும். நீ ம். இருக்க வச்சா இருக்கலாம். நீ நினைச்சுக்கிட்டே இருந்தா அது புரிஞ்சுட்டு போயிடும். ஆமா. சரி, அப்புறம் நீ முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். ம். ஆக சரிங்க. அப்ப பாருங்க, 3ஆம் வகை ஆவிகள் தீயவை. அவை பெரும்பாலும் ம். இடுகாட்டிலும் பாலடைந்த கட்டிடங்களும்
தங்குகின்றன. அவை மக்களை பிடிக்கக்கூடும். இது சிறு குழந்தைக்கு தாயத்து வைக்கிற தாயத்து எனப்படும். தாய்னா தாய் சத்து, அவ்வளவுதான். மேற்படி மூன்று வகை ஆவிகளுக்கு இடம் தேவைப்படுகிறது. நான் பக்கம் 123 எழுதியிருப்பது முக்தி அடைந்த ஆவிகளை பற்றி. கோவில்களில் தங்கும் நல்ல ஆவிகள் தீயாவிகள் அங்கு வராமல் தடுக்கின்றன. அப்ப கோயில்ல வந்து எப்படி பார்த்தா நல்ல நல்ல எண்ணங்கள் இருக்கு, அவங்க போவாங்க. இப்ப நான் கோயிலுக்கு போறோம்னா அது எதுக்கு போறோம்னா, அங்க நல்லவர்கள் அங்க தங்கி அந்த அணுக்களாக தங்கி இருப்பாங்க. ஆவிகளாக அணுக்களாக ஒளியாக அங்கு தங்கி இருப்பாங்க. அது கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியாது. கண்ணுல தெரியாது. காற்று கண்ணுல பாப்பீங்களா? பார்க்க முடியாது. காற்று கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆற்றல் ஆற்றல் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. சக்தி கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா உங்க கை இயங்குறது தெரியும். இதுக்கு வரைக்கும் சக்தி இல்லாம இருந்தது கை, இப்ப எப்படி சக்தி வருது? நடக்கிறதுக்கு சக்தி இல்லாம இருந்தது, எப்படி சக்தி வருது? கை வந்து நேர நிமித்த முடியல, இப்ப எப்படி சக்தி வருது? அப்ப சக்தி தூய்மை ஆக ஆக உடம்பு தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. அப்ப நீங்க நடவடிக்கைகள் மூலம் தான் சக்தியை காட்டணும். இது வரைக்கும் சக்தி அதை சாப்பிட்டீங்க, என்னென்னமோ அதை எல்லாம் பொய். இப்ப தானாகவே அந்த உடம்பு தனக்கு தேவையான சக்தியை தக்க வைத்துக் கொள்கிறது, உயிரை தக்க வச்சுக்குது. இப்ப உயிர் தானே ரொம்ப முக்கியம். உயிரை தக்க வைக்கணும்னா உடல் எந்த வகையான உணவு கழிவு இல்லாம இருக்க வேணும். அதாவது உயிர் உள்ள நிக்கணும்னா உணவினால் கெட்டு போன சதை இல்லாமல் உணவினால் கெட்டு போன சதை இல்லாமல் தூய சதையா இருந்தால் மட்டும்தான் அந்த உயிர் உடலில் தங்கும். நாம என்ன பண்றோம்? இந்த உடம்புங்கிற கோயிலை கெடுத்துக் கொள்கிறோம். காலையில நான் ஒரு 10 மணிக்கு இவங்கிட்ட பேசினேன், பெரியவங்கள்ட்ட பேசினேன். அவங்க பேசும் பொழுது அதைத்தான் பேசுறேன் நானு. அவங்க எங்க சொன்னாங்க, எங்க போனாலும் வாய் ருசிக்கு தான் தருவானே தவிர, எங்க போனாலும் வாய் ருசி பண்டத்தை தான் கொடுப்பானே தவிர ஆரோக்கிய பண்டத்தை தரமாட்டாங்க. ஆரோக்கியம்னு என்னன்னு உலகத்துக்கு தெரியாது. ஆரோக்கியம் என்றால் என்ன? இப்ப மருத்துவர்கிட்ட போய் மருத்துவர் வந்து நான் ஆரோக்கியம் இங்கே விற்கிறேன், ஆரோக்கியம் நான் இங்கே விற்கிறேன், வர்றவங்களா வரலாம், ஆரோக்கியத்தை வாங்கிட்டு போங்கன்னு விற்க முடியுதா? எங்கேயாவது விற்கிறானா அவனாச்சு? மருந்தை கொடுத்தா மாத்திரை கொடுத்தானே தவிர இந்தாங்க ஆரோக்கியம் அப்படின்னு அவனா சொன்ன. ஏன் ஆரோக்கியம் இதுவரை கொடுக்கல? எல்லாரும் தெரியாது. எவனுக்கும் தெரியாது ஆரோக்கியம் என்ன, யாருக்கும் தெரியாது. ஆரோக்கியம் என்னன்னு உடம்பு குணப்படுத்தவும் தெரியாது. தெரியாது, குணப்படுத்த முடியாது. இப்ப எப்படி குணமாயிட்டு வருது? வயிற்றுக்கு அதுவும் தவம்னாவே ஒண்ணும் இல்ல, அந்த ஜீரண நீரை நிறுத்தி பழகுதல் தவம். ஏற்கனவே போட்ட உணவுகளை வெளியெடுப்பது சுத்தம். அப்ப நீங்க என்ன தவம் பண்றீங்க? ஏற்கனவே போடுறத வெளியே எடுக்கிறீங்க. ஏற்கனவே போடுறது எப்படி எடுப்பீங்க? மருந்தை கொடுத்து அந்த விஷத்தை எடுக்க முடியாது, நீரை வைத்துதான் பழைய விஷத்தை எடுக்கிறீங்க. அப்ப சிறுநீர்லயும் போயிருது, மலத்திலையும் போயிருது. நிறைய வந்து கோலை மாதிரி தங்கி இருந்து கசப்பு மாதிரி தங்கி இருந்துன்னா உடனே தூய்மையான கீரையை வச்சு, கீரையோ காயோ வேக வச்சு கொஞ்சம் அரிசி சோத்தை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுறோம். இல்ல அவ்வளோ தோசை ஏதோ ஒண்ணு. அப்பளம் எப்படி கடிச்சுக்கிறோம் அந்த மாதிரி கூட ஒண்ணு வச்சுக்கிறது, அவ்வளவுதான். எப்படி சோறு வைக்கிறோம் அப்பளம் கடிச்சுக்கிறோம், அந்த மாதிரி ஊறுகாய் வச்சுக்கிற மாதிரி அதையும் கீரையோடு கொஞ்சோண்டு சோறு போட்டு அது ஊறுகாய் மாதிரி பிணைஞ்சு கொஞ்சோன்னு உப்பு காரம் கம்மியா போட்டு சாப்பிட்டா சரியா போயிடும். அதுக்கப்புறம் பசி அமைதியாயிடும். பசி அமைதியாயிடுச்சுன்னா வாதம் அமைதியா இருக்கிறது, பித்தம் அமைதியா இருக்குது, கபம் அமைதியா இருக்குன்னு அர்த்தம். அதை போய் தூண்டக்கூடாது. அதை போய் தூண்டினா வாதம் அதிகமாயிரும். அப்புறம் வாதம் அதிகமாயிடுச்சுன்னா அது கூட பித்தம் அதிகமாயிரும். பித்தம் அதிகமாச்சுன்னா அதுக்கப்புறம் கோழையும் அதிகமாயிரும். இப்ப புரியுதா? ஒண்ணு தூண்டினா 3 வந்துருங்க. நம்மகிட்ட 3 தான் இருக்கு அடிப்படையில். வாதம் பித்தம். வாதத்தை தூண்டினேன்னா பித்தம் வந்துடும். வாதம் தொடங்குச்சுன்னா பித்தம், பித்தம் தொடங்குச்சுன்னா சளி. ரயில் பெட்டி மாதிரி, சங்கிலி மாதிரி ஒண்ணு நகர்ந்துச்சுன்னா பின்னாடி எல்லா பெட்டியும் என்ன ஆகுது? ஒரு பெட்டி நகர்ந்ததுன்னா 2வது பெட்டி, 3வது பெட்டி, 4வது 10வது பெட்டி வரைக்கும் நகரும். அப்ப வாதத்தை தூண்டினீங்கன்னா பித்தம் நகர்ந்துரும். பித்தம் நகர்ந்துச்சுன்னா சளியும் வந்துடும். சரியா? இப்ப நீங்க அதைத்தான் நீங்க பண்றீங்க. அந்த வாதத்தை நிறுத்துகின்ற பொழுது பித்தம் குறைந்து எல்லாம் நடுநடை ஆயிரும். உங்களை சாகாத நிலைக்கு பூச்சியத்துக்கு போயிரும். பூச்சியம்னா அமைதியான நிலைன்னு பேரு. பூச்சியம்னா அமைதியான நிலை, ஆற்றலான நிலை, வஜ்ரமான நிலைன்னு பேரு. பூச்சியம் தான் தீர்மானிக்கும், வெற்றுதான் தீர்மானிக்கும், வெறுமைதான் தீர்மானிக்கும். வெறுமைனா ஒன்றும் இல்லாததுதான் தீர்மானிக்கும்.
சரி, முடிச்சுக்கலாம். மறுவினை எடுப்பது நம் நோக்கம் அல்ல. இக்காயம் நீக்கி இனியொரு காயத்தில் புக்கு பிறவாமல் போகும் வழி நாடுமின். அதாவது இந்த உடலை விட்டு இன்னொரு உடல்ல போய் சேர்ந்துடாதீங்க. அப்ப இந்த உடலையே நீங்கள் இன்பத்தை அடைய வேண்டும் என்பதுதான். மீண்டும் நாம் இதை பத்தி 7:30 மணிக்கு பேசலாம். நல்லா படிங்க. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி.